உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ஆடி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது. இந்த குரோதி வருடத்தில் ஆடி மாதமாகப்பட்ட இந்த மாதத்தில் குறிப்பாக சொல்லணும்னா, நமக்கு இந்த துலாம் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு, அதாவது 6ஆம் வீட்டிற்கு அதிபதி, 3ஆம் வீட்டிற்கு அதிபதி 8ஆம் வீட்டில் நின்று, 2ஆம் வீட்டிற்கு அதிபதி 7ஆம் வீட்டிற்கு அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். இவர்கள் இருவரது இணைவு பார்த்திங்கன்னா குருமங்கள அமைப்பு உண்டாக்கிடும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான் இத்தனை காலகட்டமாக கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷமாக சொந்த வீட்டில் நின்று அந்த சனி பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய 7ஆம் வீட்டில் விழுந்தது. 7ஆம் வீட்டில் விழுந்து அதுவும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, அந்த 7ஆம் வீடுன்றது மனைவி சம்மந்தப்பட்ட இடம், கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட இடம், அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய நட்பு ரீதியில் இருக்கிறவங்க, இது எல்லாத்தையும் சார்ந்த இடம், சொந்த பந்தங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய அனுகூலம், இது எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த சனி பகவானது பார்வை இருந்தது. இது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியில் இனம் புரியாத வேதனைகளும் வருத்தங்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் சந்திச்சிருப்பீங்க. வரவு செலவு விஷயங்களில் கேட்ட இடத்துல கிடைக்கலையென்ற ஒரு வருத்தம், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காங்க ஆனால் செய்ய முன் வரலையென்ற ஒரு வேதனை, இந்த மாதிரியான ஒரு இனம் புரியாத ஒரு நெருக்கடிகள் உங்களை சூழ்ந்து நின்று இருந்திருக்கும். அப்போது இந்த சனி பார்வை விழக்கூடிய இடம் 7ஆம் வீட்டிலையும், அடுத்தது உங்களுடைய 11 லாபஸ்தானத்தில் விழுந்தது. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தில் விழுந்துருச்சு. அப்போ லாபமும் பிளாக் ஆகிடுச்சு. எவ்வளோ வருமானங்கள் எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறீங்க பண்ணுறீங்க, இது வந்தால் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடலான்ற அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாம் நெருங்கி அப்படியே விலகி போகக்கூடிய ஒரு சூழல்கள். இதில் குறிப்பாக தனஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த பார்வையால் உங்களுடைய பேச்சு, நம்பிக்கை, நாணயம், கொடுத்த வாக்கு எதையும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அப்போது இந்த சனி பார்வையினுடைய பவர் அந்த அளவுக்கு, ஏன்னா சனி நின்ற இடத்தை விட பார்க்கும் இடத்தை கெடுப்பார்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த பார்வைக்கு கிடைச்ச அந்த பாதிப்புகள் இப்போ அவர் வக்கர நிலையில் நின்று இயல்பு நிலைக்கு மாறாக நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறார். திடீர் அதிர்ஷ்டங்களை உண்டாக்க போகிறார். உங்களுடைய எந்தெந்த நட்பெல்லாம் உங்களை விட்டு விலகி நின்னதோ, எந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் உங்களுக்கு நெருக்கடியாக இருந்ததோ, எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள், போட்டி, பொறாமைகள் இருந்தது, அதெல்லாம் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். சிலர் ஈகோ பிரச்சனையினாலேயோ இல்லை 3வது நபர்களினுடைய தேவையில்லாத குறுக்கீடுகளால் தேவையில்லாத சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. அதை எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறு ஆக்குவீங்க. நல்ல ஒரு மேன்மையை உண்டாக்க போகிறீங்க. ஏன்னா துலாம் ராசி சரராசிக்கு அதிபதி சுக்கிரன் பிரகாசமானவர். எதுலேயுமே வெளிச்சமாக தெளிவாக சிந்தித்து செயல்படுவீங்க. நிறைய உயர்தரமான நிலையில் இருக்கிறவங்களும் சரி, தெய்வ ஆலயங்கள் சார்ந்த திருப்பணிகள் செய்கிறவங்களும் சரி, ஒரு நல்ல ஒரு உயர்தரமான ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்து அரசியல் துறையில் இருக்கிறவங்க வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப அதிகப்படியானவங்க இருப்பீங்க. அப்பேற்பட்ட நல்ல மேன்மையுடைய இந்த ராசிக்கு கடந்த இந்த பார்வைகளாலேயும் இருந்த சூழ்நிலைகளாலேயும் உங்களுக்கு சில சிரமங்களுக்கு நீங்கள் ஆளாயிருந்தீங்க. அந்த சிரமங்களையும் கடந்து இப்போ நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். குறிப்பாக உங்களுக்கு குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் டைரெக்டாக குடும்பஸ்தானத்தில் மட்டுமே 3 பார்வைகள் விழுது. சனி பார்வையும், குரு பார்வையும், செவ்வாய் பார்வையும். அப்போது அந்த தனஸ்தானம் பலம் பெறுது. தனம், செல்வம், செல்வாக்கு வரப்போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகுது. உங்களுடைய கொடுத்த வாக்கு காப்பாற்ற போகிறீங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை உண்டாக போகுது. அது மட்டும் இல்லை, எந்த இடத்துல உங்கள் பேச்சால் இந்த மாதத்தில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் சரி செய்யலாம். ஏன் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கல, உங்களுடைய வார்த்தையை மீறி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான பல்வேறு விதமான சிக்கலையும் சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைப்பாக இது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய அங்கும் பங்காளிகள் சம்மந்தப்பட்ட உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகளால் உங்களுக்கு பல்வேறு விதமான இடைஞ்சல்கள் இருந்தது. இந்த இடைஞ்சல்கள் எல்லாத்தையும் சரி செய்து ஒரு நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அருமையான ஒரு காலமாக இது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பிள்ளைகளுக்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. அவங்க உங்கள் கண்ட்ரோலுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியான வாய்ப்புகளை அவங்களுக்கு அமைச்சு கொடுப்பீங்க. அதுலேயும் திருமண மேன்மைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். அதுவும் பெற்ற பிள்ளைகளுக்கோ உங்களுடைய
உங்கள் உடன் பிறந்தவங்களுக்கோ உங்களை சார்ந்த ரீதியில் சுபகாரியங்கள், குறிப்பாக வீடு மண்மனை சார்ந்த அமைப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பீங்க. பூமி சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுலேயும் வெளிநாடு வெளிவாய்ப்புகள் முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்ச மன அழுத்தங்களுக்கு ஆளான உங்களுக்கு வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அரசு உத்தியோகத்தில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய இப்போ லாபஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த பார்வை வக்ர பார்வையும், உங்களுடைய 12ஆம் வீட்டில் விழக்கூடிய இந்த குரு பார்வையும் ப்ளஸ் குடும்பத்தில் விழக்கூடிய இந்த பார்வையால் உங்களது வாழ்க்கையில் செவ்வாய் அதுலேயும் சூரிய வீட்டை பார்க்கும் பொழுது அரசு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்த ப்ரமோஷன் நிலுவையில் நிற்குதுன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிடும். அதில் மாற்றம் இல்லை. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய அரசியல் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் நட்புகளால் திடீர் திருப்பங்கள் உண்டாகும். ஒரு நல்ல மாற்றங்கள், பேர் புகழ், திடீர் உங்களை பற்றி நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும். அதனால் முயற்சிகளை முழுமையாக பயன்படுத்துங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா புது புது முயற்சிகளை உண்டாக்குவீங்க. புதுசாக சில விஷயங்களை ஆரம்பிக்க போகிறீங்க. தொழில் சார்ந்தோ வேலை சார்ந்தோ புது முயற்சிகள் வெற்றி அடைய போகிறீங்க. என் வேலை போயிடுச்சு, வேலையே இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதற்குண்டான முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா துலாம் ராசி பெண்களுக்கு புது புது தொழிலில் நான் ஆரம்பித்து கொஞ்ச நாளாக டல்லாக போகுதுங்க. இந்த ஃபேன்சி ஸ்டோர், அதே போல் இந்த பியூட்டி பார்லர், இந்த மாதிரியான ஒரு துணி சம்மந்தப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட ஜவுளி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் கிடைக்கும். ஒரு நல்ல வியாபார ரீதியில் இருக்கிறவங்களுக்கு குரு பார்வை இல்லையா, இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்கும். இன்னும் ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு டாப் லெவலில் மேன்மைகள் கிடைக்கும். கவலைகளே வேண்டாம். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல உகந்த காலகட்டம். சனி பகவான் வக்ர நிலை அடைஞ்சதே மிகச்சிறந்த அதிர்ஷ்டம். அதுவே உங்களுக்கு மாபெரும் பாக்கியம். அதுவும் தனஸ்தானத்தில் உங்களுக்கு தனக்காரகனும் பார்க்குறாரு, தனஸ்தானாதிபதியும் அதே வீட்டில் பார்க்குறாரு. அந்த செவ்வாயும் அதே வீட்டை அவருடைய வீட்டை அவரே பார்க்குறாரு. தனக்காரகனும் பார்க்குறாரு. அதுவும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதி அந்த இடத்துல பார்க்கும் பொழுது நட்பு ரீதியிலையும் பழக்க வழக்க ரீதியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு டேர்னிங் கிடைக்க போகுது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆரோக்கிய ரீதியில் சிலர் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியிலிருந்து உங்களுக்கு கழுத்து வரைக்குமே சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள், நிரந்தர தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதுலேயும் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்காதவங்க கூட இருந்திருப்பீங்க. அந்த தெளிவு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஆக மொத்தத்தில் மாணவிகளுக்கு கல்வி படிப்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் ஞாபக மறதி, விளையாட்டுகளில், அதே நேரத்தில் பொழுதுபோக்குகளில் கடந்த காலகட்டங்களில் கவனங்கள் செலுத்தக்கூடிய சூழலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அதனால் எதுலேயுமே உங்களுடைய முழுமையான சிந்தனைகள் அந்த கல்வியில் இருந்திருக்காது. மீறி படித்து நல்ல பரீட்சை எழுதுகிற நேரத்தில் பார்த்தா ஆரோக்கிய பாதிப்புகள் ஏதாவது ஒன்று ட்ராப் பண்ணியிருக்கும். அப்போ அதில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதில் மாற்றம் இல்லை. மொத்தத்தில் பெற்றோர்களினுடைய ஒரு சந்தோஷம், நிம்மதி, அவங்க பூரிப்படைகிற அளவுக்கு சில நல்ல விஷயங்களை செய்வீங்க. நல்ல மேன்மைகளை உண்டாக்குவீங்க, உருவாக்குவீங்க. 100% இது உங்களுக்கு உகந்த ஒரு காலம். ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கிங்க, வண்டி வாகனங்கள் கூடா நட்பு, இதில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகிறீங்கன்னா மனசில் வச்சுக்கிங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் நட்பு, நல்ல நட்புகளாக இருந்தால் அதுவும் நல்ல விஷயங்களுக்காக பகிர்ந்துக்குங்க. கூடா நட்பு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு 5இல் இருக்கக்கூடிய சனி வக்ர நிலையில் இருக்கார். இருந்தாலும் நாம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் செஞ்சால் போதும், அப்படியே லாக் பண்ணக்கூடிய பவர் அது அவருக்கு உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் திருமண ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க துலாம் ராசி அன்பர்கள் நிறைய நம்பிக்கை துரோகங்களுக்கு ஆளாயிட்டீங்க. வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட்டாக, நம்ம லைஃபே டோட்டலாக பிளாக் ஆகிடுச்சான்ற அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க. அந்த திருமண ரீதியில் ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் நம்பி ஏமாந்தவங்க சிலர், கொடுத்த பணமும் சரி, வாழ்க்கை ரீதியிலையும் சரி,
எதிர்பார்த்த வாழ்க்கை நம்ம திருமணம் நடக்கும்னு நினச்சி அது நடக்காமல் போய் இந்த மாதிரியான சில நம்பிக்கை துரோகங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். வெளிநாடுகளில் நல்ல தொழில் செய்து வேலையில் இருந்து நல்ல வளர்ச்சி அடைகிற நேரத்தில் திடீர் சரிவுகளாலையும் நம்பிக்கை துரோகங்களாலையும் பாதிப்புகள் பட்டுட்டேன், இதிலிருந்து ரிலீஃப் கிடைக்குமா, மீண்டு வருவானான்னு நினச்சா கண்டிப்பாக ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. நல்ல ஒரு மேன்மைகள் அடைய போகிறீங்க. குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு இலக்கு அடைய போகிறீங்க. முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகள் கிடைக்கும். கோச்சார ரீதியிலும் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கு, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்றது பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா இல்லையான்றது. அதனால் ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அப்படி ஆராயணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. ஆக துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.